அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு புது விதமான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா அந்த உதிரியாக வர மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் வேணால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மைதா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இதில் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இதில் நீங்கள் போட்டோடனே நீங்கள் வந்து கிளற ஆரம்பிச்சிடக்கூடாது. அந்த மாவெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு நிமிஷம் போல் விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கோட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா வந்து முறை வர ஆரம்பிச்சிருச்சு. நுரை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேனில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து நம்மளுக்கு கொதிச்சு வரணும். எந்த பாகுபதம்லாம் வேணாம். நீங்கள் நார்மலாக அது கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டால் போதும். அதில் நான் 1 ட்ராப்ஸ் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தேன் அந்த வேர்க்கடலை மிக்ஸை வந்து நம்ம அப்படியே அந்த வெல்லத்தில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒட்டாமல் வரும். அதே சமயம் அப்போ தான் உங்களுக்கு அந்த இனிப்பெலாம் வந்து அந்த கடலையில் ஒட்டும். இப்போ நல்லா நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும். பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு. இன்னும் நல்லா உங்களுக்கு காஞ்சி வரணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண இப்படி எடுத்து விட தான் உங்களுக்கு நல்லா வரும். இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு ஆற வச்சிடுறேன். பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி இருக்கணும். முழுசாக இருக்கணும். நீங்கள் உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நேச்சுரல் சவுண்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.